கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார்னு ஆதியாகமம் 12:1-3 வரை நம்ம வாசிக்கிறோம். ஆபேல், ஏனோக்கு, நோவாவுக்கு பிறகு ஒரு தேவ பக்தி உள்ளவனை பார்க்கறது ரொம்ப அரிதாகி போயிடுச்சு. மனுஷனுடைய இருதயத்தின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததா இருந்ததுன்னு நாம் வாசிக்கிறோம். தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்று போனான். அந்தபடி நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. தேவனை தேடுகிறவன் இல்லை. உணர்வுள்ளவன் இல்லை. அதனால தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற ஒரு மனிதனை தெரிந்தெடுத்து அழைக்கிறாரு. கல்தேயர் தேசத்தில் ஊர் அப்படின்ற பட்டணத்தில் வசித்த தேராகன்றவனுடைய 75 வயது குமாரனாகிய ஆபிராமை தேவன் சந்திக்கிறாரு. ஆபிராம் கிட்ட தேவன் எப்படி பேசினாருன்றது நமக்கு வெளிப்படுத்தப்படலை. ஆனால் தேவனுடைய அழைப்பை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவு ரொம்ப தெளிவாக தேவனுடைய வார்த்தை இருந்துச்சு. இந்த பகுதியில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியங்கள்: 1, மனிதன் எப்பொழுதுமே தேவனுக்கு எதிராக நடந்தான். 2, தேவ பக்தி உள்ளவங்களா இருந்தவங்கள விரல் விட்டு எண்ணிட முடியும். 3, மனுஷனுடைய பாவ நிலைக்காகவும் அவங்களுடைய இயலாமைக்காகவும் தேவன் பரிதபிக்கிறவராக இருக்கிறாரு. 4, தேவன் மனிதனை நேசிக்கிறாருன்றதும் மனிதனோடு உறவை விரும்பி அவரே தேடி வருகிறாருன்றதையும் நம்ம பார்க்க முடியும். 5, தம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்கள தேவன் விரும்புகிறாரு. 6, தமக்கு செவி கொடுக்கிறவங்களுக்கு தம்முடைய திட்டத்தை தெரியப்படுத்துகிறாரு. 7, தேவன் எப்பொழுதும் நித்தியத்தையே மையப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. நாம் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் தேவனை எந்த அளவு புரிஞ்சிருந்தாரு, அறிஞ்சிருந்தாருன்றது கேள்விக்குறிதான். தேவன் சொன்னதை செய்வாருன்றதை விசுவாசிக்க அவருக்கு ஒரு தெளிவு தேவை. நீ உன் இனத்தையும் தேசத்தையும் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போன்னு தேவன் சொன்னதை கேட்ட ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சு போனான். அவர் அவனுக்காக வச்ச ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனாக ஆனான். ஆபிரகாமுக்கு தேவையாக இருந்தது: 1, தேவனை பற்றிய அறிவு; 2, தேவன் மீது விசுவாசம்; 3, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து கீழ்ப்படிஞ்சு புறப்பட்டு போனான். அது தேவனுக்கு பிரியமாக இருந்தது. விசுவாசிக்க எதுவும் இல்லாமல் தேவனை விசுவாசிக்க நமக்கு இருதயம் இருக்கணுன்றதுக்கு ஆபிரகாம் நல்ல உதாரணம். ஒருவேளை தேவன் இப்படி ஒரு தேர்வை நமக்கு வச்சா நம்மளுடைய மனநிலை என்னவா இருக்கும்? இன்னைக்கு நாம் நேரம் எடுத்து சிந்திப்போம். தேவனை பற்றி எந்த அளவு நாம் அறிய முயற்சிக்கிறோம்? நம்மளுடைய விசுவாசத்துக்கு தேர்வு வச்சா நம்ம என்ன செய்வோம்? நம்ம தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? இதுக்கு எல்லாம் நம்மளுடைய பதில் தேவன் எதிர்பார்க்குற விதமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.